எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். அதாவது இப்போ புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷனு இந்தியன் ஆர்மி, அதாவது அக்னிவீரில் வந்து புதுசாக ஆள் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25,000 பேர் எடுக்கிறாங்க. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி 2 பேருமே அட்டன் பண்ணலாம். இது கொஞ்சம் பெஸ்ட்டான பெரிய ஆஃபரு. ஆல்ரெடி கோச்சிங் சென்டர் போகிறவங்க, ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ட்ரேடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி, அப்புறம் வந்து கிளர்க்கு, டெக்னிக்கல் லைன்லையும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரேட்மென்ஸு, நர்சிங் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி ட்ரேடுக்கெலாம் எடுக்கிறாங்க. பெண்ணும் ஆணும் 2 பேருமே அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ஒரு ட்ரை பண்ணிட்டுருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏன்னா வேகன்சி வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. இந்த ரொம்ப நாளாச்சு வேகன்சிலாம் போட்டு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் எஸ்எஸ்பி, பிஎஸ்எஃப் இந்த மாதிரி பல வேகன்சியில் வரிசையாக ஆள் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஏன்னா அந்த அடுத்த வருஷம் என்ன காரணம் அப்படின்னா, ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பல பேர் பென்ஷன் போவாங்க. பே கமிஷன் வரதுனால பென்ஷன் போவாங்கள்ல, அதை கிளியர் பண்ணுறதுக்காகவும் அதை கணக்கில் வச்சதுக்காக தான் இந்த மாதிரி வரிசையாக வேகன்சி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, பிரதர் இப்போ வந்து எல்லா சேனல்லையும் போடுறாங்க, ஆனால் டேட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அதே டேட்டில் வந்து உங்களுக்கு வருது இல்லையா, இஷ்யூ பண்ணுறது இல்லையா நோட்டிஃபிகேஷன்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜிடி வந்து பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் எக்ஸாம் இருக்கும். ஆனால் வரல. ஏன் கேட்டிங்க அப்படின்னா எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வேலை பார்ப்பாங்க கவர்மெண்ட்டு. அதனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் வந்து அப்ளிகேஷன்லேயும் சரி, அது வெப்சைட் நோட்டிஃபிகேஷன் சரி அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷனில் என்ன வெளியாகுது அப்படின்னா, அஃபிஷியலில் என்ன வெளியாகுது அப்படின்னா, இந்த டேட்டில் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லி வெளியாகுது. ஆனால் டேட்டு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எப்போ வேணாலும் திடீர்னு வரும். அது அதாவது டேட்டு இஷ்யூ பண்ணதையும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஒரு ஜென்யூனான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஒருத்தவங்க கமெண்ட் இருந்தாங்க இன்றைக்கி. என்ன சொன்னாப்புல அப்படின்னா, எனக்கு வந்து 167 ஹைட் தான் இருக்குது, என்னால் பாஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. 167க்கு எஸ்சி கேட்டகரியில் வந்து அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏதாவது டிபார்ட்மெண்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயே ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது என்ன ஹைட்டு என்னங்கிறத அவருக்கு தெளிவாக சொல்லிக்கலாம். நம்மளை வந்து இப்போ பல சேனல் இருக்குது, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு சேனல்லேருந்து ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஒரு டைம் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு டைம் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிடைக்காது, வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு டைம் 2 டைம் கிடைக்கும். ஒருத்தங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும், ஒருத்தங்களுக்கு 3 டைம் 4 டைம் லேட்டாக கிடைக்கும். அதனால் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு கிடைக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க. உங்களை சுற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் வந்து வேலை கிடச்சிரும், கண்டிப்பாக கிடச்சிரும் எல்லாத்துக்கும். ட்ரை பண்ணுறவங்க எல்லாம் முழுமைச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேலை கிடச்சிரும். வேலை கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல ட்ரை வாங்கிட்டான் அப்படின்னு. அதனால் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஆசைக்காகவும் ட்ரை பண்ணாதீங்க. முழுமூச்சாக இறங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்த செலெக்ஷன்லையோ இல்லை அடுத்த செலெக்ஷன்லையோ கண்டிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அடுத்து வந்து ஒரு பெரிய எஸ்சி செலெக்ஷன் வரப்போகுது. இந்தியா லெவலில் ஒரு பெரிய எஸ்சி செலெக்ஷன் வரப்போகுது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.